Hi friends, welcome to நம்ம சமையல். நான் பால் ஆடை வந்து வச்சுருந்தேன். அது எப்போவுமே வந்து இந்த பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஓகேங்களா, இதில் வந்து எப்போவுமே வந்து இந்த ஒரு ஃபுல்லாக வந்து ஆடை சேர்ந்த உடனேயும் நான் வந்து வெண்ணெய் எடுத்து நெய் வந்து பண்ணிடுவோம். அப்படி தான் டெய்லி வந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, பால் ஆடையை வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெண்ணெய் நிறையா சேருங்க. தயிரில் ஆடை எடுத்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் வந்து கொஞ்சமாக தான் வரும் ஆடை. எங்களுக்கு வந்து மாட்டில் இந்த டைம் பால் வந்து நிறையா ஆடை வருது. சரி ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆடை எல்லாமே டெய்லி எடுத்து வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆடை நிறையா சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குக்கிங்லாம் வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார், ரசம், பொரியல் எதுவுமே பண்ணல. சாம்பார் ரசம் மட்டும்தான் வச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு. மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயும் வந்து 11 o'clock குடிச்சிட்டு ஒரு வீட்டு வேலை தான் இருந்துச்சு, எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. கழுவி முடிச்சுட்டு சரி இந்த ஆடை வந்து நம்ம பால் இல்லாமல் ஆடையை மட்டும் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். வரைக்குமே வந்து இந்த பாலில் ஆடை சேர்ந்துட்டே தான் இருக்கும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதுலேயும் வந்து கொஞ்சம் பால் இருந்தது. இதெல்லாம் வந்து பழைய பால், நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து ஆடை கடைசி வரைக்கும் ஆடை வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன். இது மாறாது. ஃப்ரிட்ஜில் இருக்கனால எதுவும் கெட்டு போகாது. அதனால் லைட்டாக வந்தாலுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சுருவேன் கரெக்டாக. எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நான் நெய் வந்து உருக்கி எடுக்கும்போது நான் சொல்கிறேன், வெண்ணெய் வச்சு நெய் வந்து உருக்கி எடுப்போம். அது கண்டிப்பாக சொல்கிறேன். அதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும், மிஸ் பண்ணாமல் பாருலாம். வந்து நடந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி. நீங்கள் பாலில் ஆடை எடுத்தீங்க அப்படின்னா நிறையா வெண்ணெய் வரும், நிறையா நெய் சேரும். நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பருப்புலாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கும் வந்து நான் நெய் ஊற்றுவேன். அது இல்லாமல் வந்து ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணாலும் நெய் யூஸ் பண்ணி வந்து ஆடை எடுக்கிறது சிரமமாக இருந்தாலும் சல்லடை வடிக்கிற சல்லடை இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வடித்து கூட எடுத்துகிட்டு மறுபடியும் பால் இதில் போட்டு வச்சுக்கலாம். அது டிப்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பிளான்ட் வந்து புதுசாக வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 days ஆயிடுச்சு. இதுவும் நல்ல க்ரோத் கொடுத்துட்ருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஆயில் வந்து முடிஞ்சது. மிஸ்டர் கோல்டு ஆயில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மிஸ்டர் கோல்டு வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ரேட் வந்து அதிகமாக தெரியுது எங்களுக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பவுலில் எல்லாமே போட்டு வச்சிட்ருந்தேன். ஆப்பிள், ஆரஞ்ச். இது வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாமே பவுலில் எல்லாம் வந்து நேற்று துவைச்சி போட்டோம். லைட்டாக காயவே இல்லைன்னு சொல்லிட்டு காலைல வந்து வெயிலாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நான் நல்லா காஞ்சிருச்சு. கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு துணி எடுத்துகிட்டு வந்தேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்